இன்னைக்கு நடைபெற்ற இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில எவ்வளவு தொகுதிகள் கேட்டிருக்கீங்க, விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கீங்களா? இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடைபெற்றது? இன்றைக்கு எஸ்டிபி கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு நமது தேசிய துணைத் தலைவர் ஜெயலலிதா பாக்கியுடைய தலைமையில் நாங்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்கிற அந்த இலக்கோடு இந்த கூட்டணியில் எஸ்டிபி கட்சி இணைந்திருக்கிறது. இது இந்த கூட்டணிக்கு ஒரு வலுவை தந்திருக்கிறது. அதேபோல வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு 3 இடங்களை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும், இந்த சட்டமன்ற தேர்தலை ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தலைவரோடு பரிசீலித்துவிட்டு நல்ல முடிவை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை ரொம்ப நன்றாக இருந்தது. அவர்கள் வரவேற்றார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சென்ற எங்களுடைய குழுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படுத்துகிற பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை இருந்தது. அடுத்த கட்டமாக மீண்டும் எங்களை அழைக்கும் பொழுது இது சம்பந்தமான அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்கள் நகர்வோம். இந்த சின்னத்துல போட்டியிட திட்டமிட்டிருக்கீங்க, அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதா? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலும் எஸ்டிபி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கிடைக்கிற அந்த தொகுதியை பொறுத்து அதனுடைய எண்ணிக்கைகளை பொறுத்து நாங்கள் வலுவான முறையில் தமிழ்நாட்டில் இன்னும் வேகமாக நாங்கள் களமாடுவோம்.